ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு காம்படிஷன் போயிருந்தேன், குக்கிங் வித்தவுட் ஃபயர். ஸோ இந்த காம்படிஷனில் நானும் எங்கள் சஷா குட்டியும் பண்ணோம். அண்ட் இந்த காம்படிஷனில் பார்த்திங்கன்னா நாங்கள் செகண்ட் ப்ரைஸும் வின் பண்ணோம். அங்கே நாங்கள் என்ன ரெசிபி பண்ணோம், ஆக்சுவலி 3 ரெசிபி பண்ணோம். 3மே நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணல. ஒன்று வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது, அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுதான் இது வந்துட்டு என்னென்னா ப்ரெட் பால். ப்ரிப்ரேஷன் டைமுமே ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வீட் ப்ரெட்டு, மைதா ப்ரெட்லேயும் நம்ம செய்யலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நியூட்ரில்லா கொஞ்சம் அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் அதை மேலே போடுறதுக்கு இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ். இன்கேஸ் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் ஆப்பிள், அப்புறம் பேரிக்காய், இதையும் ரொம்ப குட்டியாக நறுக்கி ஸோ அதை கூட நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரெட்டை வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அது கூட அந்த ப்ரெட் போட்டுட்டு பின்ன நியூட்ரில்லா போட்டுட்டு நம்ம லட்டு பிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த ஒரு பதத்துக்கு கையிலே பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்து அது மேலே இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை, அது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸில் போட்டு நல்லா கலக்கினோம்னாலே அது ஸ்டிக் ஆகிக்கும். அதில் தான் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன்வைல் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு டிஷ்ஷு. ரெண்டாவது நான் பண்ணது வந்துட்டு கம்பங்கூழ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மூணாவது வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் பேஸில் ஒரு பெரிய ஸ்மூதி மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு கிளாஸில் லேயராக பண்ணி அது பண்ணியிருந்தேன். ஸோ 3 டிஷ்ஷஸ் பண்ணேன். அதில் ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸி. மோரோவர் இப்போ உங்களுக்கு ஏப்ரல் மே வரப்போகுது இல்லையா, குழந்தைங்களுக்கு லீவ் வரும். இந்த மாதிரி நிறையா காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் போய் இது பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு நான் போன ஃபஸ்ட்டு குக்கிங் காம்படிஷன். இது வந்து மாம் அண்ட் கிட்டுக்கு குக்கிங் வித்தவுட் ஃபயர். ஸோ இதுதான் டாப்பிக்கு. இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடி பார்த்தப்போ இந்த 3 ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. எங்களுக்கு கொடுத்த டைமும் வந்துட்டு 30 மினிட்ஸ் தான் குக்கிங் டைம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஐட்டங்கள் கொண்டு வரலாம், அவங்க முன்னாடி தான் நம்ம அதை ரெடி பண்ணணும். அப்போ நான் செஞ்ச ஐட்டம் வந்துட்டு கம்பங்கூழ் ஒன்று, ஸோ இந்த ப்ரெட் பால் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு ஃப்ரூட்ஸு, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி. ஸோ லேயராக ஒரு பெரிய கிளாஸில் அப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது வைப்ரண்ட் கலர்ஸில். ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். மீன்வேல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அது 3மே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். ஆடியன்ஸும் வந்துட்டு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் நல்லா ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காம்படிஷன் வந்து ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு ஓவரால் காம்படிட்டரில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் கழிச்சிட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 10 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அண்ட் கால் வந்துச்சு, இந்த மாதிரி இதில் நீங்கள் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு ப்ரைஸஸ் கலெக்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு பெரிய ஒரு ஜாடி அது கொடுத்துருந்தாங்க செகண்ட் ப்ரைஸ் வின்னருக்கு மாம் அண்ட் கிட் குக்கிங்கில். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். மீன்வைல் நல்ல ஒரு ரெகக்னேஷனும் கிடச்சிது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் இது. நீங்களும் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.